பாண்டிய சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம செந்தில் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு வராங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ கோவமாக இருக்க? உங்கள் மருமக என்னெல்லாம் காரியம் பண்ணிகிட்ருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவள் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டா. என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாளா? எதுக்காக அவள் அப்படி சொன்னா? நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவள் கொஞ்ச நாளாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு திருட்டுத்தனத்தை அவள் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு காலையிலையும் அவள் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னான். நானும் வரேன்னு சொன்னேன். ஆனால் அவள் இருந்துட்டு நீங்கள் நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்னான். எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருந்துச்சு. அதனால் அவள் பின்னாடியே நானும் ஃபாலோ பண்ணிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு இப்படி கட்டின பொண்டாட்டியே சந்தேகப்படுறியே அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே செந்தில் இருந்துட்டு நான் ஒன்றும் அதுக்காகலாம் அவளை சந்தேகப்படலை. அவள் இந்த நம்மளை யார் ஜெயிலில் தூக்கி போட்டாங்களோ, வரதட்சணை கேஸ் கொடுத்தாங்களோ, அண்ணன் வாழ்க்கையை சீரழித்தாங்களோ அவங்க கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த குடும்பமும் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற, தங்கமயில்கிட்டயா மீனா பேசிக்கிட்டு இருக்கா? பார்க்குறதுக்கா அமைதியாக இருக்காளேன்னு பார்த்தா, லொடலுடன் பேசிகிட்டு இருக்காளேன்னு பார்த்தா, அவள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காளா? நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடி வேலை பார்த்து வச்சிட்ருக்க? இன்னும் நீ அவ கூட பேசிக்கிட்டு தான் இருக்கியா? அத்தை, நான் என்ன சொன்னாலையும் நீங்கள் இப்போ கேட்க போகிறதா இல்லை. நான் எதுவாக இருந்தாலையும் நேரில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனாவை நேரில் வராங்க. என்னடி வேலை பார்த்துட்ருக்க? உன்னை ஜெயிலில் தூக்கி போடலையே, அதனால நீ அவ கூட பேசிக்கிட்டு இருக்கியா? ஏப்பா மீனா, உங்கள் அத்தை ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருந்ததுனால அவள் உடம்பு சரியில்லாத சூழ்நிலைக்கு போனாள். பக்கத்தில் நம்ம ஆளுங்க யாருமே இல்லாம அவள் தன்னந்தனிமையில் கஷ்டப்பட்டா. சரவணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ நடந்தும் ஆனால் நீ நடனா அந்த தங்கமயில் கூட பேசிகிட்டு இருக்கனா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், காரணத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு மயிலக்கா வீட்டுக்கு வந்தாங்க. அந்த பழைய கதை நான் இப்போ சொல்ல விரும்பலை அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கும் நல்லா தெரியல எந்த ஒரு சூழ்நிலைனாலும் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் நீ பேச மாட்டேன் தானே சொன்னேன். ஆமாங்க, பேசாமல் தான் இருந்தேன். அவங்க ஒரு வேலை கேட்டாங்க, வேலையும் வாங்கி கொடுத்தேன். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி மயக்கமாக இருக்குது, வாந்தி வேறு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போன இடத்துல அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் மீனா வந்து சொன்ன உடனே, தங்கமயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே நம்ம கோமதி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு தான் நம்ம கோமதி இருந்துட்டு அவள் கர்ப்பமாக இருந்ததா எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அவங்க சொல்லணும் தான் நினச்சாங்க, ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மயிலக்காவோட வாயாலேயே உங்ககிட்டயே அந்த விஷயத்த சொல்லட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் உங்களை நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் பேச வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. ஆமாம், மயிலோட அம்மா வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாங்க. ஏன் இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்கள? மயிலோட அம்மாவும் அப்பாவும் வந்து சொல்லியிருக்கணும்ல முறைப்படி. அது ஒன்றும் மயிலோட குழந்தை மட்டும் இல்லை, சரவணோட குழந்தையும் தானே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனால் மயிலோட அப்பாவும் அம்மாவும் அவங்களுக்கு இங்கே வந்து என்ன காரணம்னு சொல்ல தெரியல. அதனால் என்னென்னமோ பேசிட்டு தேவையில்லாமல் பேசிட்டு அவங்களும் இங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் மயிலக்கா இருந்துட்டு சரவணன் மாமா கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் நான் மாமாவையும் மயிலக்காவையும் ஒன்றா மீட் பண்ண வச்சேன். ஆனால் மயிலக்கா ரொம்ப சந்தோஷமாக தான் மாமா கிட்டே சொன்னாங்க. சட்டன்னு மாமா இருந்துட்டு அந்த குழந்தை என்னோடதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி நான் என்னால் எப்படி இந்த விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும்? அப்படி என்னோட விஷயமா இருந்தால் நான் யாரோட பர்மிஷனும் இல்லாமல் சொல்லிடுவேன். ஆனால் இது அடுத்த விஷயம், நம்ம எப்படி அவங்களோட விஷயத்த நம்ம வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சரவணன் இப்படியெல்லாமா பேசினா? என்னால் நம்பவே முடியலையே. சத்தியமாக சொல்கிறேன், மாமா இப்படி தான் பேசினார். வேணும்னா நீங்கள் அவரே கூப்பிட்டு கூட விசாரிங்க. நான் எதுக்காக போய் சொல்ல போகிறேன்? தங்கமயில் அக்காவை மாமா இப்படி தான் நடந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் மயிலக்கா ரொம்பவே மனசடைஞ்சு போயிட்டாங்க. என் குழந்தைய நான் தனியாகவே வளர்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே வேலைக்கு போயிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் ஒரே பிரச்சனை போயிட்டுருக்குன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க.
அதனால் அவங்களுக்கு வேலையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அந்த சம்பாத்தியத்தில் தான் அந்த வீடே ஓடிட்டுருக்கு. ஒரு வேளை சாப்பிட்டு கூட அக்காவுக்கு அந்த வீட்டில் ஃப்ரீடம் கிடையாது. தண்டசோறு சாப்பிட்டுட்ருக்க, வாழ்க்கையை இழந்துட்டு வந்து இங்கே நின்றுட்டுருக்க, அப்படி இப்படின்னு சொல்லி தங்கமயில் அக்காவோட மனசை அவங்க அம்மா நோகடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பொறுக்க முடியாதான் வேலை கேட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் தெரிஞ்ச இடத்துல வேலையை வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் மாமா பேசினது ரொம்ப பெரிய தப்பாத்த அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் பிள்ளைய அப்படியெல்லாம் பண்ணா என்னங்க இதெல்லாம்? டேய், நீ உடனே போய் சரவணனை வர சொல்ல. அதுக்கு எதுக்கு நான் அங்கே போய் வர சொல்ல? இங்கேருந்து ஃபோன் பண்ணால் அண்ணனே கிளம்பி வந்துரு போகுது. அது எனக்கு தெரியாதாக்கும். நேரில் போயிட்டு அவனை வர சொல்லு. கடையில் ஆளுகள் இருப்பாங்க. அதனால் நீ வர கஸ்டமர்ஸ்லாம் பார்த்துக்கோ. அவங்ககிட்ட அப்பா வர சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லு. மற்றபடி வீட்டில் நடந்த எந்த விஷயத்தையும் நீ அவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி செந்திலா கடைக்கு அனுப்புகிறாங்க. பாண்டியன் எல்லாம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.